16வது கொஸ்டின் f ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு. fன்னு சொன்னாவே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு, ரியல் நம்பர்ஸ் அது சொல்லலாம், ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெய்யெண்கள் வந்து இன்னொரு மெய்யெண்ணுக்கான சார்புன்னு சொல்லிட்டாங்க. மேலும் அது f of x ஈக்குவல் டு 3 × x மைனஸ் 5 3 × x மைனஸ் 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் b 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது x, இது y, இது x, இது y. இந்த y தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், f of xன்னு சொல்கிறோம். f of x தான் y. f of x தான் y. அப்போது f of x என்னது, எக்ஸினுடைய மதிப்பை இதில் போட்டால் எனக்கு ஒய்யினுடைய மதிப்பு கிடைக்கும். எக்ஸினுடைய மதிப்பு எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் போடணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு போட்டால் ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்றாலும் ஒய் என்றாலும் ஒன்று. நம்ம கிராஃபில் வரையும் போது ஒய்யினுடைய மதிப்பு எக்ஸினுடைய மதிப்பு போட்டு ஒய்யினுடைய மதிப்பு கிடைக்கும். அந்த ஒய் தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸினுடைய மதிப்பு போட்டால் உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதுக்கு பேர் தான் ஒய். அப்போது இது எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி அவங்க எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து எழுதுகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 × x மைனஸ் 5. இதை படிக்கும்போது 3xன்னு படிச்சிங்கன்னா சில குழந்தைங்க எக்ஸினுடைய மதிப்புக்கு பதிலாக அப்படியே போட்டுருவாங்க. அதனால் எப்படி படிக்கணும்னா 3 × xன்னு படிக்கணும், அல்லது 3 × xன்னு படிக்கணும். 3க்கும் xக்கும் நடுவில் பெருக்கல் குறி இருக்குதா அர்த்தம். அப்போ 3 × x மைனஸ் 5. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்புனாது, முதல் புள்ளி நான் எடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்புனாது 4. அவங்க இதை கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 3 எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ 3 × a மைனஸ் 5. ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சமன்பாடு வருது அப்படின்னு சொன்னால், ஒரு கோவை வருதுன்னா இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. எதை செய்யணும்னா பெருக்கலை தான் செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெருக்கலுக்கு முன்னாடி பின்னாடி அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ் ஆனது 3க்கு மட்டும்தான் சொந்தம், அதனால தான் இதை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக a மைனஸ் 5. இந்த மைனஸ் 5 எனக்கு எதனுடைய மதிப்பு வேணுமோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், தேவையில்லாத இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போது மைனஸ் 5 சமக்குறிக்கு இந்த பக்கமாக வந்துச்சுன்னா ப்ளஸ் 5 தான் மாறும். அப்போ இங்கே பார்க்கும்போது 4 + 5 உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன 4 இதுன்னு தெரியணும்னா +4ன்னு தெரியணும். அப்போ +4 குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டணும். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ். இங்கே 4 இங்கே 5 இருக்குன்னா என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் 4 கூட 5 கூட்டினா 9. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆல்ரெடி நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டால் அந்த நேரத்தில் வேறு வேலை இல்லை, குறியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்ன இருக்குது, 3 × a. இந்த பெருக்கலாக இருக்கிற 3 சமக்குறிக்கு இந்த பக்கமாக வரணும். ஏன்னா எனக்கு ஏவனுடைய மதிப்பு தேவை. பெருக்கலாக இருக்கிற 3 சமக்குறிக்கு இந்த பக்கமாக வந்தால் வகுத்தலாம் மாறும். வகுத்தலாம் மாறுது. 1 3 3 3 3 9. இது இந்த பக்கம் வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது, a மட்டும் இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு +3. மிஸ் ப்ளஸ் போடலாம் பிரச்சனை இல்லைன்னா ப்ளஸ் போடலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பிரெயினில் போய் எப்படி வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா 3னாவே அது மிக எண் +3 அர்த்தம். அதனால தான் சில நேரங்களில் நம்ம குழம்பு வரதுக்கு காரணம். நீங்கள் 3ன்னு சொன்னாவே +3 சொல்லி பழகுங்க, எல்லாமே மாறிடும். ஸோ ஏனுடைய மதிப்பு +3. ப்ளஸ் முன்னாடி குறி போடனாலும் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். போடலாம் மிஸ் மார்க் போடுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா +3 தான். மைனஸ் மட்டும் தான் நம்ம மைனஸை இண்டிகேட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இருந்தால் நம்ம போடனாலும் மார்க் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் இதை போட்டு வரேன். +3 ஏனுடைய மதிப்பு கிடைச்சி. இன்னொன்று இங்கே பார்க்கணும், அதே எஃப் ஆஃப் எக்ஸு இங்கே போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். 3 × x மைனஸ் 5. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக அங்கே என்ன இருக்குது, ரெண்டாவது புள்ளியில் பின்னு இருக்குது. இது ஈக்குவல் டு 3 × xக்கு பதிலாக என்னது 1. பாருங்கள், நான் இது மாதிரி போட்டேன்னா இது 3 × தெரியல 31 மாறிடும். அதனால தான் 3 × டக்குன்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸனுடைய மதிப்பு எடுத்து போடணும். -5. திருப்பி சொல்கிறேன், மைனஸ் இருக்குது, பெருக்கெல்லாம் ஃபஸ்ட் எதை செய்யணும், பெருக்கல் செய்யணும். அதனால் பெருக்கலுக்கு முன்னாடி பின்னாடி அண்டர்லைன் பண்ணுறேன். 1 3 3, இங்கே என்ன இருக்குது 5, இங்கே b.
இப்போ 3க்கு முன்னாடி குறியிலன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ப்ளஸ் இதை போட்டாதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. 3லேருந்து 5 கழிச்சா நமக்கு அந்த இதுவே இல்லை. 5லேருந்து 3 கழிச்சா 2ன்னு சொல்லிடுவோம். அந்த ப்ளஸ் 2ன்னு சொல்லி பழகலை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அதனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நடுவில் பெருக்கல் வகுத்தல் எதுவும் கிடையாது. அப்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் கழிக்கணும். எதை கழிக்கணும்? பெரிய எண்ணை தான் சின்ன எண்ணை கழிக்க முடியும். அப்போ நீங்கள் அம்புக்குறியை இப்படி போட்டீங்க அப்படின்னா குறியை கரெக்டாக போடுவீங்க. 5லேருந்து 3 கழிச்சா 2. பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? மைனஸ். அப்போ பியினுடைய மதிப்பு -2. ஓகேவா? தேங்க்யூ.